संसद का कानून है, सबको स्वीकार करना पड़ेगा। பைத்தியகாரத்தனமா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். இப்படிதான் நீங்க சொன்னீங்க, அவர் திமுகன்னு பேர் சொல்ல மாட்டேன்றாரு, பிஜேபின்னு பேர் சொல்ல மாட்டேன்றாரு. நீங்க பேர் சொன்ன உடனே கதறீங்க, பதறீங்க. ஏங்க போராட்டம் பண்ணா ஏன் போராடுறீங்கன்னு கேக்குறீங்க, போராடலன்னா ஏன் போராடலன்னு கேக்குறீங்க. மென்டல் கிண்டல் எல்லாரும் பிடிச்சிருச்சான்னு கேக்குறேன். எம்மதமும் எங்கள் மதம் என்ற உணர்வு கொண்டவர் தலைவர் தளபதி அவர்கள். இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்திய நாடு சுதந்திரம் பெற்று விட்டதா? இந்த இந்திய நாடு உருவாவதற்கு இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு. அப்ப அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தை முடக்குவதற்கு உண்டான சூழ்ச்சி வேலைதான் இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா என்பது. எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவை ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது முதல் ஆர்ப்பாட்டம் கிடையாது, நாள்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெறுகின்ற வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சமரசம் இல்லாமல் போராடும். நீங்கள் சிறைப்படுத்தினாலும், வழக்கு பதிவு பண்ணாலும், எங்களை முடக்கினாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போராடுவதற்கு இந்த தலைவரின் சிங்க தோழர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். Sir,